போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் நினைத்து பார்க்காத அளவிற்கு உன்னை ஏமாற்றிய உறவு இப்போது என்ன நிலையில் இருக்கிறது என்பதை உன் அப்பன் உனக்கு தெரியப்படுத்த போகிறேன். இதற்கு காரணம் என்னவென்று தெரியுமா? உன்னை ஏமாற்றியவர்கள் அங்கு சந்தோஷமாக இருக்கிறார்கள். நான் ஏன் இவ்வளவு கஷ்டத்தை அனுபவித்து கொண்டு இருக்கிறேன்? என் வாழ்க்கையில் எனக்கு மட்டும் கஷ்டத்தை கொடுத்து கொண்டிருக்கிறீர்களே. நல்ல பாதையில் தானே செல்கிறேன், நல்லதை தானே செய்கிறேன். ஆனால் உங்கள் மீது நான் நம்பிக்கையோடு தானே இருக்கிறேன். என் வாழ்க்கையில் நடந்துவிட்டதே, எந்த ஒரு கஷ்டமும் என் வாழ்க்கையில் எப்பொழுதும் நடந்து கொண்டே இருக்கிறதே. எல்லா கஷ்டங்களும் எனக்கே கொடுத்து கொண்டு இருக்கிறீர்களே என்று என் குழந்தை, நீ கண்ணீர் விட்டு அழுது கொண்டு இருக்கிறாய் அல்லவா? என்னை நினைத்து நீ கோபப்பட்டு கொண்டு இருக்கிறாய் அல்லவா? ஏன் அப்பனே இன்று என்னை இப்படி ஏமாற்றுகிறீர்கள் என்று என் குழந்தை அங்கு நீ அழுது கொண்டிருக்கிறாய் அல்லவா? உன்னுடைய கனவில் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு என்னுடைய லீலையை இப்போது நான் உனக்கு காண செய்ய போகிறேன். இதை பொறுமையாக கேள். தங்கமே, என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் உன்னை ஏமாற்றி எப்படி உன்னை மரண வழியில் துடிக்க வைத்தார்களோ அதை விட மிக பெரிய மரண வழியை இப்பொழுது அவர்கள் துடித்து கொண்டிருக்கிறார்கள். இது எப்படி சாத்தியமாகும் அப்பனே என்று நீ என்னிடம் கேட்கலாம். என் குழந்தையே, கர்ம வினை என்பது நிச்சயமாக எவரையும் விட்டு விடாது. அது நல்ல விஷயமாக இருந்தாலும் தேடி கொண்டு போய் கொடுக்கும். கெட்ட விஷயமாக இருந்தாலும் எப்பேற்பட்ட விஷயத்தையும் செய்தவர்களோடு அதைவிட பல மடங்கு கர்ம வினைகளை அவர்கள் வாழ்க்கையில் வந்தே கொடுத்துவிடும். ஆனால் உன்னை ஏமாற்றியது ஒரு பாகம்தான். சில நபரின் பேச்சை கேட்டு உன் உறவு உன்னை அலட்சியப்படுத்தியும் தேவையற்ற செயல்களை செய்கின்ற என்று தேவையற்ற விஷயத்தை பேசி உன் ஏமாற்றத்தை, நல்ல உள்ளத்தை கண்ணாடி உடைப்பது போல் உடைத்தார்கள் அல்லவா? இப்போது உன் உறவு மனதையும் ஒருவர் பல கண்ணாடிகளை உடைப்பது போல் உடைத்து விட்டார்கள். ஆனால் இப்போதுதான் உன் உறவிற்கு புரிகிறது, நாம் ஒருவரை அன்று அப்படித்தானே ஏமாற்றினோம் என்று. அவர்களுக்கு எப்படி வலித்திருக்குமோ அந்த பாவத்தில்தான் இப்பேற்பட்ட கஷ்டங்களை இப்போது நான் அனுபவித்து கொண்டு இருக்கிறேன் என்று. இப்படி கஷ்டத்தை வாழ்வதை விட நான் மரணத்துமே மேல் என்று அப்பேற்பட்ட பரிதாப நிலை உன் உறவு இப்போது அழுது கொண்டு இருக்கிறது. உன்னை நேர்த்து, ஏனென்றால் உன்னை அப்படியே ஏமாற்றினார்களே, அதைவிட பல மடங்கு தண்டனைகள் இப்போது அவர்கள் வாழ்க்கையை அனுபவித்து கொண்டு இருக்கிறார்கள். இது என் அன்பு குழந்தை தெரியாமல் என் வாழ்க்கை நான் நல்லது நினைத்ததற்கு எனக்கு நீங்கள் தண்டனை கொடுத்து விட்டீர்களே. ஆனால் என்னை ஏமாற்றியவர்கள் அங்கு ஆட்டம் பாட்டமும் கொண்டாட்டமும் குதூகலமும் சந்தோஷமாக இருக்கிறார்களே. நீதிக்கு கிடைத்த பரிசு இதுதானா என்று, உண்மைக்கான பரிசு இதுதான் என்று நீங்கள் இருக்கிறீர்களே இல்லையா என்று என் குழந்தை என்னிடத்தில் கோபித்து கொள்கிறாய். அன்பு குழந்தையே, உன் அப்பன் எப்போது முன்னோடு தான் இருக்கிறேன். இத்தனை காலமும் உன்னை பொறுமையாக இரு என்று சொல்லியதற்கான காரணம், உன்னை ஏமாற்றியவர்களுக்கு கால அவகாசம் கொடுத்திருந்தேன் அவர்களை திருத்திக் கொள்வதற்காக. ஆனால் தவறுகள் திருத்தி கொள்ளாமல் திரும்பி தவறு செய்து கொண்டே இருக்கிறார்கள். எவருடைய பேச்சுகளையும் மதிப்பதும் இல்லை. எதை செய்ய வேண்டும் என்றாலும் யோசிக்காமல் தவறாக முடிவுகளை எடுத்து இன்று வாழ்க்கையை தொலைத்து விட்டார்கள். தாம் அனுபவித்த தண்டனைகளுக்கு இப்பொழுது மனம் திரும்பி இருக்கிறார்கள். அந்த மனம் திரும்பும் தருணத்தில் இவர்கள் நாம் பேசலாமா, பேசக்கூடாதா, நாம் பேசினால் அவர்கள் நம்மிடத்தில் பேசுவார்களா அல்லது பேச மாட்டார்களா என்று அதில் பாதி குழப்பத்தோடு கண்ணீரோடு இருக்கிறார்கள். உன்னை ஏமாற்றிய உறவுகள், ஆனால் என் அன்பு குழந்தையே, உன்னை ஏமாற்றிய உறவுகள் இப்போது மனம் திருந்தி வாழ்க்கை எது உண்மையான உறவு, எது பொய்யான உறவு என்று சிந்தித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அடுத்து பேசக்கூடிய நேரிடம் உன்னோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று சொல்வதற்கு கூட அதிக வாய்ப்புகள் உண்டு. அதனால் இப்போது நீ என்ன முடிவு எடுக்கப் போகிறாய் என்று உன் கரங்களிலே நான் அதை விட்டு விடுகிறேன். என்னிடம் சொல்ல வேண்டிய விடயங்களை உன்னுடைய பிரார்த்தனைகளில் வை. அதற்கான பதிலை கூடிய விரைவில் நான் உனக்கு கொடுப்பேன். எது வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் உன் அப்பனிடம் உன் மனதில் பற்றதை அப்படி
இப்படியே சொல்லிவிடு. அதற்கான பதிலை உன் அப்பன் நாளை கொடுக்கிறேன். என் தங்க பிள்ளையே, கூடிய விரைவில் என் கையில் இருந்து மிகப்பெரிய விஷயத்தை நீ பிறப்பிக்கப் போகிறாய். உன்னுடைய கண்ணீர் அனைத்தும் ஆனந்த கண்ணீராக மாறப்போகிறது. அதனால் தைரியமாக இரு. கூடிய விரைவில் அனைத்து நல்லதாக நடக்கும். என் தங்க பிள்ளையே, சில உறவுகளால் பல கஷ்டங்களையும் பல கண்ணீரையும் சிந்திவிட்டாய். இனி தைரியமாக இரு. உன் கண்ணீருக்கு பலனை நான் கொடுக்க ஒவ்வொரு தருணமும் உன்னை மாற்றுவதற்காக உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை உண்டாக்குவோம். நீ எதை நினைத்தும் இனி கலங்க வேண்டாம். அவர்களாக செய்ய வேண்டுமோ அதை நீ யோசித்து, ஐயோ நம் உறவு நம்மிடத்தில் வந்து விட்டார்களே என்று உடனே அவர்கள் உன்னை முழுமையாக ஏற்றுக்கொண்டாலும் முழுமையாக தெரிந்து விட்டார்களா என்று நீ அவர்களோடு பழகும்போது தான் உனக்கு என்ன வேண்டுமானாலும், உன்னுடைய பிரார்த்தனைகளை, உனக்கு என்ன கேள்வி கேட்க வேண்டுமானாலும் உன்னுடைய பிரார்த்தனைகளை அதற்கு எப்போதும் பதில் கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன். நான் உன்னோடு தான் இருக்கிறேன், உன் அருகிலே தான் இருக்கிறேன். இனி நீ எதை நினைத்து கலங்க வேண்டாம், எதற்காகவும் வருந்த வேண்டாம். நான் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே கொடுக்கிறேன். என் அன்பு குழந்தையே, இது நீ அழுது கொண்டு இருந்த நாட்கள் எல்லாம் முடிந்துவிட்டது. இனி வரப்போகும் எல்லா நாளும் உனக்கு நல்லதாகவே அமையும். எப்போதும் உன்னோடு இருந்து கொண்டே இருக்கிறேன். உனக்கு அனைத்தும் சரி செய்து கொடுப்பேன் என்ற நம்பிக்கையோடு உனக்கு கஷ்டம் வரும் நேரங்களில் எல்லாம் என்னுடைய நாமத்தை நீ உச்சரித்து கொண்டே இரு. உனக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும். ஆபத்து வந்தால் வழி தெரியாமல் பறக்கும்போது என்பதை நீ நினைவில் வைத்து, என் தங்கமே, உன்னுடைய ஆபத்து காலத்தில் என் நாமத்தையே உச்சரி. எப்போதும் உன்னோடு தான் இருப்பேன். அதனால் நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம், எதை நினைத்தும் பயப்பட வேண்டாம். நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை நீ மனதில் வைத்துக்கொள். கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி.